ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிருஷ்ணா யூடியூப் சேனல். நான் உங்கள் ராஜி. இன்றைக்கி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்ட மாதிரி பிரெட் சில்லி எப்படி போடுறது அப்படிங்கிற அந்த ஐட்டத்தை தான் உங்களுக்கு நான் போட்டு காட்ட போகிறேன். இதுக்கு மைதா, டால்டா, சர்க்கரை, உப்பு, ஈஸ்ட்டு எல்லாம் போட்டு நான் ஒரு டோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த டோவோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 6 கிலோ ஆகுது. இதை வந்து நாங்கள் 4 பார்ட்டாக கட் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டாக தான் தேய்ச்சி எடுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து டோவை வந்து தேய்ச்சி நமக்கு என்ன திக்னஸில் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு தேய்ச்சி இந்த மாதிரி சிங்கிள் பீஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த கட் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பிரெட் சில்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ப்ரெட்டில் போடுறது இல்லைங்க. இந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி தான் வெங்காயம், தக்காளி, குடமிளகா, வரமிளகாத்தூள், சிக்கன் மசாலா தூள், ஏற்கனவே இதனுடைய ரெசிபி வந்து உங்களுக்கு நான் வந்து என்னோடய யூடியூப்பில் போட்டிருக்கேன். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி பிரெட் சில்லி வந்து பார்த்திங்கன்னா தனியாக தட்டில் மாவடித்து தாங்க இப்படி எடுத்து போடணும். அப்படி மாவடித்து எடுத்து போடலை அப்படின்னா தட்டுலேயே எல்லாமே ஒட்ட ஆரம்பிச்சுக்கும். இந்த மாதிரி போதுமான அளவுக்கு கொஞ்சம் தான் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி போட்டுக்கணும். அப்படியே அள்ளி போடக்கூடாது. ஒரு டோ முடித்த கையோடு இன்னொரு டோ வந்து எனக்கு என் ஹஸ்பண்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி சின்னதாக எனக்கு இந்த சைஸ் வேணுங்கிறனால இந்த மாதிரி சின்ன சைஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த டோ நான் வெட்டி முடிக்கிறதுக்குள்ளே அவர் இன்னொரு டோவும் ரெடி பண்ணி வச்சுருவார். இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் எப்போவுமே எங்களோட ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணி தான் செஞ்சிட்ருப்போம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரெட் சில்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சாப்பாடு, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாத்துலேயும் தம் இறக்குற டைமுக்கு நெய் ஊற்றும் போது இந்த ப்ரெட்டை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இந்த பிரெட் சில்லி வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா குடமிளகா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் போட்டு வணக்கி நான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அப்படின்னா இதில் வந்து எக்கு உடச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா எக் சில்லியாகவும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லா டோவும் வந்து நான் கட் பண்ணி போகிறதுக்கு எனக்கு 5 பிளேட் ஆச்சு. இதை வந்து நாங்கள் அட்டி போடுறதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்கள் ஸ்லாங்கில் வந்து நாங்கள் அட்டி போடுறதுன்னு சொல்லுவோம். இதை அட்டி போட்டுட்டு நீட்டாக வந்து ஒரு 2-3 பேப்பரை வந்து போட்டு நல்லா காற்று புகாத மாதிரி கப்புன்னு போற்றி வச்சிடணும். அப்படி போற்றி வச்சிங்க அப்படின்னா 45 to 1 hour இது பொங்கிடும். பொங்குனதுக்கப்புறம் நான் வந்து கோல்டு வின்னர் ஆயில் 3 லிட்டர் ஊற்றி அதில் தான் வந்து இப்போ நான் இதை பொரித்து எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து கிளறி விடணும். இல்லைன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த லாட்டும் நம்ம போட ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து பிரெட் சில்லி வந்து நான் தயாரிக்கிறதுங்க. இப்படி தான் நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ப்ரெட்டில் கட் பண்ணி நான் அந்த மாதிரி நான் பண்ணுறது இல்லைங்க. இந்த மாதிரி தான் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் ஐக்கான் தட்டுங்க.